அந்த மாதிரி இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ஸையும் வந்து அவங்க சொல்லலாம். அதில் வந்துட்டு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அம்மைலாம் வந்து ஏதோ ஒரு அம்மை வந்தால் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அவங்க வரவங்களுக்கு வந்து எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரலாம். கண்டிப்பாக இந்த அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு மட்டும் உதவுமா, இல்லை எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட இது உதவும்? கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும் சார். கண்டிப்பாக உதவும். இப்போ ஒருத்தர் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், ஒரு 86 இயர்ஸ் ஒருத்தருக்கு, அவர் ஒரு அட்வொகேட் ஆக்சுவலி. அவர் வந்துட்டு கோபாலபுரத்தில் இருக்கார். அவர் வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யூஎஸ் போகிறேன் அடுத்த மாதம், அப்போது என்னோடய பேர குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நான் போயிட்டு விளையாடணும், அவங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்கணும், அங்கே போயிட்டு நான் உட்காரக்கூடாது, அப்போ எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வயசு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே ஒன்றும் இல்லை போய் உட்காருன்னு சொல்லி, அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். அவர் அப்படி சொல்லும்பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சரி, நம்ம இப்படி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி இப்போது நல்லாவே பண்ண முடியும் சார். ஏன்னா அது அகெயின் நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்குமே காரணம் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ். இப்போ நான் வந்துட்டு எனக்கு தேவைன்ற ஆர்கன், இப்போ நம்ம பாடியில் வந்து கிட்னி இருக்கு இல்லையா, அதில் வந்து எசன்ஸ், கிட்னி எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது. எப்படின்னா அது நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வர்றது. இப்போ நம்ம மூதாதையர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிரச்சனை கூட சில பேருக்கு இப்போ டாக்டர் சொல்லுவாங்களே இது வந்துட்டு ஜெனட்டிக்காக வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜெனட்டிக்காக வர்றது இப்படி தான், அந்த எசன்ஸ்லேருந்து வர்றது தான். இன்னும் இப்போ இன்டீரியராக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு போயிருக்காங்க. டிஎன்ஏவை கரெக்ட் பண்ணாலே போதும். டிஎன்ஏ எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம ஸ்பைனல் கார்டில் எதுனா அந்த கிட்னி தான் திரும்பும். ஸோ திரும்பி பார்த்திங்கன்னா அந்த கிட்னி எசன்ஸ் தான். அந்த கிட்னி எசன்ஸ் குறைய தான் நம்மளுக்கு வந்துட்டு முதுமை வரும், எல்லாமே வரும். ஸோ அதை வந்து டீஜென்ரேஷன் ஆஃப் போன்ஸ் கூட பார்த்திங்கன்னா அதனால தான்.